மாசி மகத்தையொட்டி கடலூர் மாவட்டத்தில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மாசி மகத்தையொட்டி கடலூர் மாவட்டத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த தீர்த்தவாரியினுடைய சிறப்புகள் என்னென்ன முன்னேற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கு? மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரும் நாள் தான் இந்த சிறப்பான நாள். இந்நாளில் நீரில் நீராடி புனித நீராடி சாமி தரிசனம் செய்தால் வரம் கிடைக்கும். அதே போல் முன்னோர்களுக்கு இந்நாளில் திதி கொடுத்தால் முன்னோர்கள் சாந்தி அடைந்து அவர்கள் அமைதி பெற்று அவருடைய ஆசையும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. அதுவும் குறிப்பாக இந்த நீர்நிலை பகுதிகளில் மட்டுமே இந்த விழா என்பது நடைபெறும். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வங்கக்கடல் இருக்கும் காரணத்தால் வங்கக்கடலை ஒட்டியுள்ள பல கிராமங்களில் இதுபோல் நடைபெறும் விழா. இந்த ஒரு பகுதி என்பது தேவனாம்பட்டினம் பகுதி. இந்த தேவனாம்பட்டினம் பகுதியில் இன்று காலை 6 மணிலிருந்தே இந்த மாசி மக திருவிழா தொடங்கிவிட்டது. ஆனால் 8 மணிக்கு தான் இந்த மக நட்சத்திரம் என்பது பிறந்து நாளை காலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாலை 6 மணி அளவில் பௌர்ணமியும் வரும் காரணத்தினால் இந்நாளில் நீராடி சாமி தரிசனம் செய்வதால் 30 கோடி தேவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல் இந்நாளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையும், அவருடைய ஆசையும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி மக திருவிழா கடற்கரை பகுதியில் கூட்டம் அலைமோதும். அப்படிதான் நாம் பிரத்யேகமாக புதிய தலைமையில் கழுகு பறவை காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் 6 ஆறுகள் இருக்கிறது. தென்பெண்ணையாறு, வெள்ளாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடமாறு, இப்படி இந்த ஆறுகள் பகுதிகளிலும் தற்போது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் காவல்துறை கிட்டத்தட்ட 1500 காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்தும் கண்காணிக்கப்படுகிறது. ஏனென்றால் நீரில் இறங்கி ஆர்வத்தின் காரணமாக உள்ளே சென்று விடுவார்கள் சிலர். தற்போது கூட காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீர்த்தவாரிக்காக வரும் சாமிகள் கூட வரும் மக்கள் இறங்கி தண்ணீரில் விளையாடுவதும் அங்கே குளிப்பதும் ஒரு விழா கோலம் போல் இருக்கும். எனவே தண்ணீரின் ஆபத்தை அறியாமல் இருக்கும் மக்களுக்கு காவல்துறை பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கடலோர காவல்படையும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இதுபோல் நீச்சல் தெரியாதவர்கள் யாரேனும் தண்ணீரில் இறங்கிவிட்டால் அவரை பாதுகாப்பதற்காகவும் காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழாவுக்கு வாருங்கள், தண்ணீரில் இறங்குங்கள், ஆனால் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.